வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாதயாசங்கர். இன்று நான் ஒப்பிவிக்கும் அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் என்றால் என்ன? அரண் வலியுறுத்தல் என்றால் மனிதர்களுக்கு சமுதாயத்தில் நல்ல முறைகளில் வாழ நேர்மை, நீதிமுறை, தாராளம், குணம் போன்ற நல்ல பண்புகளை பாதுகாப்பது மற்றும் வலியுறுத்துவது. இது ஒரு ஒழுக்கம் மற்றும் தத்துவத்தை நல்ல செயல்கள் மற்றும் வாழ்வியல் முறை அறங்களை அடிப்படையாக கொண்டிருப்பதை குறிப்பிடுகிறது. நம்மளது இப்ப குறளுக்கு செல்வோமா? குறள் எண் 31. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் எண் 32. அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலி ஊங்கிலே கேடு. குறள் எண் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. குறள் எண் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்காய் என்றது அறம். குறள் எண் 36. அன்றறிவாம் என்னாது அருஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குறள் எண் 37. அறத்தார் இதுவென வேண்டா செவியே பொறுத்தானோடு ஊர்ந்தானிலே. குறள் எண் 38. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் எண் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் எண் 40. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பலி. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை ஒரு புதிய அதிகாரத்தோடு சந்திப்போம்.